தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் வாழ்க்கையில் உள்ள தருணங்களை நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நாம் அவர் செய்த அதிசயங்களையும் அவர் இந்த உலகத்தில் செய்த அற்புதங்களில் உள்ள தேவ பாடங்களையும் நாம் கற்றுக்கொண்டு விட்டோம். அநேக காரியங்கள் இருந்தாலும் முக்கியமாக சிலவற்றை தான் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். வேதத்தில் இன்னும் அல்ல அறை நமக்கு அள்ளி கொடுக்கிற பொக்கிஷங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. நாம் அள்ள வேண்டிய பொக்கிஷங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கடைசி பகுதிக்குள்ளாக நெருங்கி கொண்டு இருக்கிறோம். கடைசியாக நாம் மனிதர்களை ஏன் அனுமதித்தார், ஒரு சில மனிதர்களை ஏன் தேவன் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்துக்குள்ளாக அனுமதித்தார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரபாசை பற்றி படித்தோம். இன்றைய நாளிலும் தலைப்பாக எ ஹார்ட் புரோக்கன் மூமெண்ட், இருதயம் உடைந்த தருணம் என்று ஒரு தருணத்தை வைத்து நாம் படிக்க இருக்கிறோம். எதுவாக இருக்கும் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. என்னுடைய சிறு வயதில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான். என்னுடைய நண்பன் என்னுடைய வாழ்க்கையில் அவன் என்னுடைய எல்லா விதமான தருணங்களிலும் என் கூட இருந்தான். ஆனால் என்னோட வயசு ஒரு வயது அவன் சின்ன பையன். நான் ஸ்கூலில் படித்த காலத்தில் நான் விளையாட்டு வீரனாக இருந்த பொழுது ஸ்கூலில் எல்லோருக்கும் தெரியும், இந்த பையனா இவன் விளையாட்டு வீரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் தெரியும். ஆனால் என் கூட இருக்க என் ஃப்ரெண்டு அப்படிப்பட்ட எந்த திறமையும் அவனுக்கு கிடையாது. அவன் பார்க்குறது கண்ணாடி போட்டுக்கிட்டு ரொம்ப அப்பாவி மாதிரி இருப்பான். ஆனால் என் கூட இருந்ததுனால இவனை எல்லோருக்கும் தெரியும், இவனோட ஃப்ரெண்டு தானே, இவங்களோட ஃப்ரெண்டு தானே இந்த பையன் அப்படி சொல்லிட்டு எல்லோருக்கும் தெரியும். அப்படி நாங்கள் நெருக்கமாக எல்லா நேரங்களிலும் இருப்போம். எதுக்கும் விட்டு கொடுக்காமல் இருப்போம். எதுக்கும் எந்த நேரத்துலையும் நான் அவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன். எந்த பையன் அவனை பற்றி குறை சொன்னாலும் நான் நம்பவும் மாட்டேன். ஆனால் ஒரு நாள் வந்தது, ஒரு சின்ன ஒரு மிரட்டலுக்கு பயந்து அந்த நண்பன் என்னை காட்டி கொடுத்தான் என்று எனக்கு தெரிய வந்தது. அந்த நாள் இருந்து இன்றைக்கு வரை அவனிடம் நான் பேசுவேன். ஆனால் அந்த உள்ளார்ந்த அன்பு எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலை. மனுஷனாக இருக்கிற எனக்கே இப்படி இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு புரிய வேண்டும் என்று நம்முடைய ரூபம் எடுத்து, நம்முடைய சாயல் எடுத்து, நம்முடைய உருவத்தில் நமக்கு புரிய வேண்டும் என்று வந்தவர். அவர் இந்த உலகத்தில் இருந்தவர்களை நம்பினார். உலகத்தில் இருந்தவர்களை காட்டிலும் அவர் கூட இருந்த அந்த 12 பேரையும் நம்பினார். நம்பிக்கையின் அடிப்படையில் இவர்கள் என்னுடைய ஊழியத்தை செய்வார்கள் என்று தான் இயேசு இவர்களை தெரிந்தெடுத்தார். நாம் வசனத்தை படிப்போம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படித்தோம் என்றால், அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடே கூட இருக்கவும், யார் கூட இருக்கவும்? இயேசு கூட இருக்கவும். த மெயின் பர்பஸ் ஆஃப் டிசைபிள்ஷிப், கர்த்தர் உண்டு பண்ணினதின் காரணம், ஏன் சீடத்துவத்தை இயேசு உண்டு பண்ணினார் என்பது, அவர் தம்மோடே கூட இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்களை அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். எதற்காக ஏற்படுத்தினார்? இயேசு 12 சீஷர்களையும் தனக்கு வேலை செய்யணும் அல்லது தன்னுடைய மற்ற எல்லா காரியங்களையும் செய்யணும். இந்த காலத்தில் இருக்கிற குருக்கள் சில சீடர்களை ஏற்படுத்துறதுக்கு காரணமே தன்னுடைய வேலையை அவங்கள்ட்ட கொடுக்கணும். யாராவது தன்னுடைய அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களா? இயேசு யோசித்தார். படிக்கிறேன் பாருங்க. வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். எனக்கு இருக்கிற இந்த வல்லமை, எனக்கு இருக்கிற இந்த பவர், எனக்கு இருக்கிற இந்த பலன் என்னுடைய சீஷர்களும் அனுபவிக்க வேண்டும், அவர்களுக்கும் நான் கொடுக்க வேண்டும் என்று ஏற்படுத்தினார். இவர்
யாரை பற்றி நாம் படிக்கிறோம் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இவர் கூடாக இருந்து இவர் இருதயத்தை உடைத்த நபர் யார்? யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத். யூதாஸ் காரியோத் என்றால், யூதாஸ் என்றால் துதி, பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் அர்த்தம். ஆனால் இவனுடைய செயலோ எந்த விதத்திலையும் போற்றப்படத்தக்க இல்லை. மற்ற சீஷர்களை பற்றி எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் கூட அதை எளிதாக எடுத்து விடலாம். பாடமாகவும் சரி, ஒரு பிரசங்கமாகவும் சரி எடுத்து விடலாம். ஆனால் யூதாஸை பற்றி எடுப்பது ஒரே வார்த்தையில் தான் நம்ம எடுக்கலாம். அவன் ஒரு துரோகி, அவன் ஒரு நம்ப தகுந்தவன் அல்ல, அதுக்கு மேலே அவனை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்படி தான் சொல்லலாம். ஆனால் அவனை எதுக்கு ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சீஷனாக ஏற்படுத்தினார்? லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. இந்த 12 பேரையும் இயேசு ஜெபத்தோடு தான் செலக்ட் பண்ணுறார். அந்நாளில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல் ஏறி முழுவதும் ஆல் நைட் பிரேயர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களை 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். இந்த 12 பேரை செலக்ட் பண்ணுறதுக்கு இயேசு ஆல் நைட் பிரேயர் தானாகவே எடுத்திருக்கிறார். இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி மலைக்கு மேலே தணிஞ்சு நான் ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணுறப்போ போகிற பரம பிதாவே எனக்கு நீர் ஞானத்தை கொடும் என்று கண்டிப்பாக கேட்டிருப்பார். எனக்கு நீர் அந்த ஞானத்தை நீர் கொடும், நீர் என்னை வழிநடத்தும்னு கண்டிப்பாக கேட்டிருப்பார். அப்படி என்றால் அவர் இந்த யூதாஸை தவறாக தெரிந்தெடுக்கவில்லை. அது தற்செயலாக ஒரு விபத்தாக யூதாஸை தேர்ந்தெடுக்கவில்லை, ஜெபத்தோடு தேர்ந்தெடுத்தார். ஜெபத்தோடு கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தானாக ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடம் சீஷனாக வருகிறான். அவனுடைய நிலைமையை பற்றி படிப்புமா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் விதமாக்குகிறது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிற இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இதுக்கு சம்பந்தம் என்ன? அவன் சொன்னது நான் உன்னை பின்பற்றி வரேன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அப்படி என்றால் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் பார்த்தீங்களா, அந்த மனுஷர் வேதபாரகர் அவருடைய மனசை அறிந்திருந்தார். ஏன்பா என்கிட்டே ஒன்றுமில்லை, என்னை பின்பற்றி வந்தால் உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ என்கிட்ட வரும்போது ஏதோ ஒரு எண்ணத்தில் வந்த அப்படின்னா அது நிச்சயமாக நடக்காது அப்படிங்கிறத அவனுக்கு வெளிப்படுத்தினார். இயேசு இப்போது தானாக முன் வந்து சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். இயேசு தானாக தேர்ந்தெடுக்கும் போது ஜெபத்தோடு தேர்ந்தெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த யூதாஸிற்கு தேவன் இயேசு கொடுத்த பொறுப்பு என்ன தெரியுமா? அந்த 12 சீஷர்கள் மட்டும் இல்லாமல் இயேசுவின் எல்லா விதமான செலவு ரீதியான காரியங்களை பராமரிக்க வேண்டியது என்னுடைய வேலையாக இருந்துச்சு. இவனுடைய கை தான், இவன் தான் ஒரு ட்ரெஷரர். அங்கே இருக்கிற பணம் எடுத்து கொடுக்கணும், பணம் செலவு பண்ணணும், எல்லாத்துக்கும் இவன் தான் அந்த ட்ரெஷரர். சரி, யோசிச்சு பாருங்க, யூதாஸ் தான் அங்கே இருந்தவர்களே இந்த பண விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஞானவானா இல்லையே. சீஷர்களில் மத்தேயு அப்படிங்கிற ஒரு சீஷன் ஒருவர் இருந்தார் தெரியுமா? அந்த சீஷர் என்ன தெரியுமா வேலை செஞ்சுட்டு இருந்தார்? அக்கௌண்டன்ட். அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர். அவருக்கு கணக்கு ரீதியாக எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் அவருக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்படவில்லையே. அப்படி என்றால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இவன் தற்செயலாகவும் ஆண்டவரிடம் இணையவில்லை. ஒரு விபத்தாகவும், ஆக்சிடென்ட்லின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஆக்சிடெண்ட்டாகவும் இவனை ஆண்டவர் செலக்ட் பண்ணலை. அதே மாதிரி இவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பும் ஆக்சிடென்ட்லி கிடையாது. எல்லாம் தேவ திட்டத்துக்குள்ளதான், எல்லாம் தேவ திட்டத்துக்குள்ளதான் நடந்தேறியது.
இவனுடைய எண்ணம், நான் அதுக்கு முன்னாடி நம்ம வாலிபனை பற்றி படித்தோம். ஒரு பணக்கார ஒரு தலைவனாகிய வாலிபனை பற்றி நம்ம முதல் பாடத்தில் படித்தோம். அவன்கிட்ட எல்லாமே இருந்தும் அவனுடைய ஆசையும் விருப்பமும் அந்த பணத்து மீது இல்லை, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு யோசித்தான். ஆனால் இந்த யூதாஸ் காரியத்தோ தன்னுடைய வாழ்க்கையில் தான் பெற்றுக்கொண்டதை அல்லாமல் இன்னும் அதிகமாய் வேறு விதமான வழியில் நல்லது செய்யலான்னு நினச்சி பண்ணானா, அல்லது அவரால் எல்லாம் செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணானா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஏனென்றால் இயேசுவால் எல்லாம் செய்யக்கூடும் என்று யூதாஸுக்கு நன்றாக தெரிந்தது. இயேசுவிடம் 12 சீஷர்கள் இருந்தார்கள் அல்லவா? அதில் 11 பேர் கலிலேயாவை சார்ந்தவர்கள். கலிலேயாவில் இருக்கிற யூதர்களை இவர்கள் எப்படி பார்த்தார்கள்னா, இரண்டாம் தர இஸ்ரவேலர்கள் யூதர்கள் என்று பார்த்தார்கள். கலிலேயாவில் இருந்து ஒரு யூதன் சொல்கிறான் என்றால் அவன் நிச்சயமாக ஒரு சொல்லுவாங்கள்ல 100% யூதன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சாங்க. அவர்கள் கலந்திருந்தார்கள், அவர்கள் இந்த சமாரியாவை ஒட்டி இருந்தார்கள், அவர்கள் எப்படியாவது இருப்பார்கள் என்று கலிலேயாவில் இருந்த யூதர்களை இவர்கள் பெரிதாக எண்ணவில்லை. ஒரே ஒரு சீஷன் மட்டும் யூதேயாவிலிருந்து வந்தான். அவன்தான் உண்மையான யூதன் என்று அந்த காலத்தில் பேசப்பட்டான். அவன்தான் இந்த யூதாஸ். அப்படி என்றால் இவர்கள் பொறுப்பு கொடுக்கும்போது கலிலேயர்கள்ட்ட இந்த பொறுப்பை, இந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. சரி, ஒருத்தன் யூதேயாவிலேருந்து வந்து இவங்கிட்ட கொடுப்போம்பா, இவன் நல்லா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இவனுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கப்பட்டுச்சுங்க. இவனுக்கு இந்த மாதிரியான பாவத்தில் அவன் ஈடுபட்டு இவன் பாவம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இயேசு அற்புதங்களை செய்து இந்த கடைசி கால பிரசங்கங்களை செய்து கொண்டிருக்கும்போது, நான் உங்களை விட்டு சென்று விடுவேன், நான் உங்களை விட்டு பின்னாடி சென்று விடுவேன், நான் மரிக்கப் போகிறேன், என்னை கொலை செய்வார்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, இதை கேட்ட மாத்திரத்திலே யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் சொல்லுது, அதை கேட்ட மாத்திரத்திலே அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 12 சீஷர்களில் ஒருவனாகிய யூதாசு, அவன் அழைக்கப்பட்டது தேவ திட்டம் அல்லாமல் அல்ல. அவனுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது, இந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட், இந்த பொருளாதார, இந்த காசை பரிமாறி கொள்கிற இந்த வேலை கொடுக்கப்பட்டது தேவ திட்டத்தில் அல்லாதது அல்ல. இவனுக்கு கொடுக்கப்பட்ட பதவியும் தேவ திட்டத்தில் அல்லாது அல்ல. இதே போன்றுதான் நமக்கும் இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் எல்லாம் தேவ திட்டத்தில்தான் நமக்கு அருளப்படுகிறது. ஆனால் அதை நாம் கையாளுகிற விதத்தில்தான் நாம் தவறு செய்கிறோம். நாம் அதை எப்படி கையாளுகிறோம் என்பதில்தான். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான், அந்த தேசத்தில் அவன் அப்பொழுது பெரியவனானான் என்று நாம் படிக்கிறோம். நான் அதிகமாய் பிரசங்கங்களில் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு விட்டீர்களா? சப்போஸ் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெறாமல் அந்த ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால், கிருபையாய் தேவன் தருவார், அருளுவார். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் சுதந்திரித்து கொள்ள ஞானமும் அறிவும் தயார் நிலையிலும் நீங்கள் இல்லை என்றால், அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிவிடும், சாபமாக்கிவிடும். அந்த ஆசீர்வாதத்தை உங்களால் சுதந்திரித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் இந்த யூதாசு கொடுத்த வேலையை அதாங்க. இந்த யூதாசுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். அந்த 12 சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் ஒருவனாக அவனை தேர்ந்தெடுத்தார். அவருக்கு தெரியும் இவன் மோசமானவன், இவன் தான் காட்டி கொடுப்பான் என்று. இளஞ்சோயிட்ட அம்மையார் எழுதுறாங்க, கடைசி ராபோஜன வேளையில் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய இடுப்பிலே
துண்டை கட்டி முதலாவது கழுவின கால் யூதாஸோடது என்று. அப்படி என்றால் அவனுக்கு எவ்வளவு தூரம் வாய்ப்பு கொடுக்கிறார் பாருங்களேன். மகனே, நீ தான் என்னை காட்டி கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியும். மகனே, நீ தான் என்னை விட்டு விட போறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இந்த யூதாஸ் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தானா, இயேசு எங்க இருப்பார்னு கூட யூதாஸுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. யோவான் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்களேன். இயேசு தம்முடைய சீஷர்னை கூட அடிக்கடி அங்கே போய் இருந்தபடியால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். இயேசு எங்க இருப்பார் இந்த நேரம் கூட யூதாஸுக்கு தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு தூரம் நம்பிக்கையாய் கொடுத்த பொறுப்பு, எவ்வளவு தூரம் நம்பிக்கையாய் உன்னை என்னோடு பிரயாணம் செய்ய வைத்தேன். இயேசு கால்களை கழுவும் பொழுது அவன் அப்பொழுது கூட இருதயத்தில் குற்றப்படவில்லை அல்லவா? அவனுக்கு அப்போ கூட இயேசுதான், இவரை தான் நம்ம காட்டி கொடுக்க போகிறோம், ஐயோ நம்ம தப்பு செஞ்சிருவோமோன்னு பயப்படல. என்ன தெரியுமா விஷயம்? உலகத்தின் அந்தஸ்து இவனுடைய கண்ணை மறைத்தது. உலகத்தின் ஆசை இவனுடைய இருதயத்தை அடைத்தது. உலகத்தின் மீதான பற்று இவனுக்கு முன்பாக நிற்கிறவர் யார் என்பதை மறந்து அவரை விலை விற்கவும் கூட துணிகரமாக இவனை மாற்றிவிட்டது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யூதாஸை பற்றி ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, அதிகமாக படிக்க முடியாது. அதுக்கப்புறம் யூதாஸ் அந்த பணத்தை வாங்கி இயேசுவை காட்டி கொடுத்து அந்த பணத்தை வாங்கி ஒரு நிலத்தை வாங்கி அதில் தூக்கு மாட்டி செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுலேயும் ஒரு பாடம் இருக்குது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒருவேளை பாவத்தில் ஈடுபட்டிருக்கலாம். இயேசுவை காட்டி கொடுக்கிறது மாதிரியான கூட பாவத்தில் நாம் ரொம்ப மோசமான பாவத்தில் கூட ஈடுபட்டிருக்கலாம். அதன் பின்னாக நாம் எந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இயேசு, பேதுரு, யூதாஸ், இயேசுவை நடுவில் நிப்பாட்டிட்டு பேதுரு, யூதாஸ் ரெண்டு பேரையும் சைடில் நிப்பாட்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேதுரு செய்தது யூதாஸ் செய்ததை போன்றுதான் இருக்கும். பேதுரு இயேசுவை மறுதலித்தான், யூதாஸோ இயேசுவை காட்டி கொடுத்தான். யூதாஸ் ஒரு தரம் காட்டி கொடுத்தான், பேதுரு 3 தரம் மறுதலித்தான். யூதாஸ் ஒரு தரம் முத்தத்தினால் காட்டி கொடுத்தான், பேதுருவோ 3ஆவது தரம் சத்தியம் செய்தான். எனக்கு இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி சாபம் விட்டான். முடிவில் பேதுருவோ மனம் கசந்து அழுது, நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அழுகிறான். யூதாஸ்க்கும் அந்த சத்தம் கேட்கப்பட்டிருக்கும், அந்த சத்தம் அவனுக்கும் தொனிச்சிருக்கும், நீ பாவம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ பாவம் செய்து விட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பிரசங்கத்தில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன், நம்மளுடைய தொடரில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மனம் திரும்ப ஆசைப்படும் பொழுது சாத்தான் நம்ம மனசுக்குள்ளே சொல்லுவான், யூ ஆர் நாட் ஒர்த்தி ஃபார் தட். நீ அதற்கு தகுதியற்றவன், உன்னால் செய்ய முடியாது, உன்னால் அப்படி வாழ முடியாது, அது நீதியான வாழ்க்கை எங்கே இருக்குது, பரிசுத்தமான வாழ்க்கை எங்கே இருக்குது, அப்படிலாம் உன்னால் வாழ முடியாது, யூ காண்ட் டூ, உன்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உணர்த்துவான். நாம் எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. யூதாசோ வென்றால், நீ இதன் பிறகு வெளியில் தலை காட்ட முடியாது, இயேசு உன்னை மன்னிக்க மாட்டார், தேவன் உன்னை மன்னிக்க மாட்டார் என்ற சத்தத்திற்கு செவி கொடுத்தான், அவன் நாண்டு செத்தான். பேதுருவோ அந்த சத்தத்தை செவி கொடுக்காமல் தேவனுடைய சத்தத்தை செவி கொடுத்தான், நான் உனக்காக இருக்கிறேன் என்ற சத்தத்தை செவி கொடுத்தான், அவன் வாழ்ந்தான். அடுத்த பகுதியில் நாம் பேதுருவை பற்றி நாம் தியானிப்போம். வரும் நாட்களில் பேதுருவை பற்றி அநேக பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இப்போது புரிகிறதா யூதாஸ் யார் என்று? நாம் தான் அந்த யூதாஸ். பரபாஸ் யார் என்று பார்த்தோம், நாம் தான் அந்த பரபாஸாக இருந்தோம். இப்பொழுது யூதாஸ் யார் என்று பார்க்கணும், நாம் தான். ஏனென்றால் நமக்கு முன்பதாக இருக்கிறவர், நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக எல்லா விதமான விதத்திலும் பாவத்தை ஏற்றவர், நம் காலை தொட்டு நம்முடைய கால்களை கழுவி நம்மளை சுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாமோ கடின மனதுள்ளவர்களாய், எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, ஓய்வு நாளை நாம் கடைபிடித்தாலும் சரி, எனக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும், என்னால் இவ்வளவுதான் நடந்துக்க முடியும், என்னால் இவ்வளவுதான்
விட்டு கொடுக்க முடியும். என்னுடைய சுயத்தை இவ்வளவுதான் உங்களுக்காக ஓய்வு நாளில் ஒதுக்கி வைக்க முடியும். அல்லது உங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளை என்று நான் சொல்கிறதுக்கு ஒரு சில சுயத்தை என்னால் ஒதுக்கி வைக்க முடியும். மற்றபடி என்னுடைய வாழ்க்கையில் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். யூதாஸோட வாழ்க்கையிலும் யூதாஸ் அப்படி தான் இருந்தான். நீர் என்ன வேணால் பண்ணிக்கோ, என் காலை கழுவுறீரா கழுவோம், என்கிட்ட இரக்கமாய் பேசுகிறா இரக்கமாய் பேசும். ராபோன் தினத்தில் சீஷர்கள் கேட்பாங்க, ஆண்டவரே யார் ஆண்டவரே உங்களை காட்டி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு, நீர் என்னை பற்றி தானே சொல்கிறீர், எனக்கு தெரியும். யூதாஸ் நினைத்திருப்பான் அல்லவா? அப்படி நினைத்தும் அவனுடைய இருதயத்தில் குத்தப்பட்டான். ஆனால் அதன் பிறகு அவன் அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்படல. எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகளே, பாவத்துக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு இந்த அனுபவம், பாவத்துக்குள்ளே இருந்த உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. பாவத்துக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களை சாத்தான் வெளியே வர விடவே மாட்டான். யூதாசை போன்று உங்கள் வாழ்க்கையை அழிக்கும் வரை அவன் உங்களை விட மாட்டான். இன்றைய நாளிலும் வசனம் சொல்லுகிறது, இன்றைய இரட்சணிய நாள், நாளை நாளை என்று உனக்கு நீ தள்ளி போடாதே. இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய தேவன் பக்கத்தில் ஓடிவா. தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவும், உன்னை பெரிய ஜாதியாக்கவும், உன்னை அவர் அழைத்த அழைப்பை உன்னில் நிறைவேற்றவும் அவர் வல்லவராயிருக்கிறார். நீ இயேசுவிடம் ஓடிவா. தேவன் அழைக்கிறார். யூதாசை போன்று வாழ்க்கையை அழித்து விடாது. ஏன் இந்த யூதாசை ஆண்டவர் அனுமதித்தார் என்பதற்கு நமக்கு 2 பாடங்கள் கிடைத்தது. ஒன்று, யூதாசுடைய வாழ்க்கையை நாம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நாம் அந்த யூதாசை போல் வாழக்கூடாது என்று. 2வது, யூதாஸின் முடிவு வாழ்க்கையையும் நம்முடைய இந்த கால நடத்தையையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து, யூதாஸ் எந்த சத்தத்தை கேட்டு நாடு செத்தான் என்பதை நாம் யோசித்து பார்த்து, நாம் அந்த சத்தத்திற்கு செவி கொடாமல் தேவனின் சத்தத்திற்கு, மெல்லிய சத்தத்திற்கு, அவருடைய பாசத்தின் சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து தேவன் பக்கமாக திரும்புவோம். தேவன் இப்பவும் ஒருவேளை நீ யூதாசை போல காட்டி கொடுத்திருக்கலாம். தேவன் இப்பொழுது கரங்களை விரித்தவராய், நீ காட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, நீ என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் இப்போதும் உன்னை கரங்களை விரித்தவராய் உன்னை நோக்கி பார்க்கிறேன், நீ என்னோடே வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன் என்று அழைக்கிறார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா, அல்லது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமா? இன்றைய இரட்சணிய நாள். தேவனோடு நாம் இணைவோம், தேவனோடு நாம் வாழ்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, யூதாசை பற்றி எங்களுடைய வேதாகமத்தில் அதிகமாக இல்லை என்றாலும், ஆனால் யூதாசை பற்றி நாங்கள் படிக்கும் பொழுது அது எங்களை உணர்த்தும் வண்ணமாக இருக்கிறது சுவாமி. அந்த யூதாஸின் செயல்பாட்டில் ஒன்று கூட எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று நாங்கள் விருப்பப்படுகிறோம். எங்கள் குடும்பமோ அல்லது எங்கள் பிள்ளைகளோ அல்லது எங்கள் இனஜன பந்துக்களோ அப்படி இருந்து விடாமல், தேவனே, உம்மை நம்பி உம்மை காட்டி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இல்லாமல், உம் பக்கத்தில் இருந்து உம்முடைய அன்பில் கலிகூறுகிறவர்களாய் நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் அந்த வாய்ப்பையும் தருணத்தையும் நீர் அருள்வீராக. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென்.